आज सवेरे मैं उठते ही प्रभु ने कहा, காலையிலேயே நான் எழும்பினவுடனே கர்த்தர் சொன்னார், आने वाले दिनों में तुम्हारे लोगों के हाथ में जो छड़ी है, हारून के हाथ में जो था वैसे ही अचानक फूट निकलेगा, फूल निकलेगा और फलदायक होके ये साबुत करने जा रहा है, मैंने तुम्हें चुना हूं। வரப்போகிற நாட்களிலே உன்னுடைய ஜனங்களின் கரங்களில் இருக்கிற அந்த ஆரோனின் அந்த கோலை போல ஒரு கோல் இருக்கிறதே, அது திடீரென்று துளிர்த்து காய்த்து அது கனி கொடுக்கும் காலம் வருகிறது. मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், सवेरे परमेश्वर ने उठा के दो शब्दों को मेरे मन में लाया। காலையிலேயே தேவன் என்னை எழுப்பி ரெண்டு வார்த்தைகளை என்னுடைய மனதிலே கொண்டு வந்தார். गिनती की किताब उसका 17 अध्याय, என்னாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 5 अध्याय 5 पद का पहला भाग, 5ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. गिनती की किताब के 17वां अध्याय, என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5 पद के पहले भाग, 5ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி. जिस पुरुष को मैं चुनूंगा उसकी छड़ी में खलियां फूट निकलेंगी। அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். वैसे ही 8वां पद को भी मैं आपको दिखाने के लिए चाहता हूं। அப்படி 8வது வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 8वां पद, 8ஆம் வசனம். दूसरे दिन मूसा साक्षी पत्र के तंबू में गया तो क्या देखा कि हारून की छड़ी जो लेवी के घराने के लिए भी करियाने के लिए थी, उसमें खलियां फूट निकली, अर्थात उसमें खलियां लगी और फूल भी फूले और पक्के बादाम भी लगे हैं। மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. एक रात की घटना यहां पर इस अध्याय में है। आप में से शायद सब लोग ही पढ़े होंगे, लेकिन बहुत लोग इस अध्याय को अध्ययन किए होंगे। இந்த அதிகாரத்திலே ஒரு இரவிலே நடந்த சம்பவம் இருக்கிறது. ஒருவேளை அநேகர் இதை வாசித்திருக்கலாம், சிலர் இதை தியானித்தும் இருக்கலாம். बहुत दिन से वो सूखा छड़ी जो मूसा के हाथ में था, अभी हारून के हाथ में दिया गया है। அநேக நாட்களாய் உலர்ந்து போய் காய்ந்து போயிருந்த மோசேயின் கரத்தில் இருந்த அந்த கோலானது இப்பொழுது ஆரோனின் கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. यही बात को दिखा के उसको सांप बना के उसके अंदर जीवन को गुस्सा के ही मूसा का हाथ में परमेश्वर ने धराया था। இதே கோலை தான் தேவனாய கர்த்தர் அது கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறி அதுக்கு உயிர் உள்ள ஒரு காரியமாக மாறி அதை அப்படி மாற்றி மோசேயின் கரத்திலே கொடுத்தார் தேவன். यही छड़ी मंत्र तंत्र करने वाला, ठोना करने वाला के सारे छड़ियों को निकाल बैठा। இதே கோல் தான் மந்திரவாதிகளுடைய இன்னும் அப்படி மந்திரம் ஓதுவருடைய எல்லா கோல்களையும் விழுங்கி போட்டது. यही छड़ी चट्टान को मारने से पानी निकाला। இதே கோலினாலே அந்த கன்மலையை அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. लेकिन अभी दिखाई पड़ रहा है ये साधारण है, ஆனால் இப்பொழுது அது சாதாரணமாய் காட்சியளிக்கிறது. और लोगों के पास भी छड़ियां हैं। மற்றவருடைய கரங்களிலும் அந்த கோல்கள் இருந்தன. प्रभु चाहा मैं तुझे चुन लिया हूं, इसको साबुत करने के वक्त में मैं तुम्हें खड़ा कर रहा हूं। ஆண்டவர் விரும்பினார், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காலத்திலே உன்னை கொண்டு வருகிறேன். जितने लोग यहां पर आराधना में आए हैं, सारे लोग अपने दाहिना हाथ को उठा के बोले, परमेश्वर ने मुझे चुन लिया।
தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். मैंने जो चुना, நான் தெரிந்து கொள்ளவில்லை, परंतु उसने मुझे चुन लिया. ஆனால் அவரோ என்னை தெரிந்து கொண்டார். उस विश्वास करने वाले जोरदार ऊंचे थाली बजा के परमेश्वर की धन्यवाद करें. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்கள், परमेश्वर आपको चुन लिया करके साबुत करने के वक्त में प्रवेश करा रहा है. தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று நிரூபிக்கக்கூடிய காலத்துக்குள் உங்களை பிரவேசிக்க செய்கிறார். आपको लोगों के सामने राते रात में जहां उम्मीद नहीं है वहां से खोपल निकलेगा और पत्ता निकलेगा और फूल फूलेंगे और वहां फल भी होगा. நீங்கள் எதிர்பாராத திடீரென்று ஒரு காலகட்டத்திலே ஒரே இரவிலே அங்கே உலர்ந்து போயிருக்கிற இடத்திலே துளிர்த்து அது பூ பூத்து காய்த்து கனிகள் உண்டாயிருக்கும். उस छड़ियों को जब मूसा ने अंधकार में आके बैठाया जहां केवल परमेश्वर की उपस्थिति पाई जाती थी. அந்த கோலோடு கூட மோசே அங்க இருந்தானே, வெறுமனே தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம் சுற்றி இருள் தேவ பிரசன்னம் மாத்திரம் இருக்கிற இடத்துல இருந்தது. वहां कोई दूसरे रोशनी भी नहीं, அங்கே வேறு எந்த வெளிச்சமும் கிடையாது. केवल परमेश्वर की महिमा केवल वहां पाई जाती. வெறுமனே தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்டிருந்தது. वहां पर राते रात में एक काम हो रहा. அங்கே ஒரே இரவிலே இந்த வேலை நடக்கிறது. प्रभु ने एक साथ इस बात को भी मुझे याद दिलाया. தேவனாகிய கர்த்தர் அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் ஞாபகமூட்டினார் எனக்கு. अपने लोगों से कहो मेरे सम्मुख में सवेरे उठ के इंतजार करते हुए आने के आदत बना देंगे और वे जरूर जरूर इस बात को दुनिया का प्रकट करके बताएंगे. अपने सेवकाई के क्षेत्र में कल जो 2 रीजन में जिन बातों के लिए उसी के लिए परमेश्वर से मैं रात में प्रार्थना करके सो गया था, सवेरे उठ के परमेश्वर ने कहा तुम्हारे लोगों के हाथ में जो अधिकार है वो अभी फलदायक रहेगा. நான் நேற்று இரவிலே தூங்கி காலையிலே எழும்பின உடனே அந்த 2 ரீஜனை குறித்த அந்த காரியங்களை நேற்று கேட்டோமே, அப்பொழுது தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், உன்னுடைய ஜனங்களிலே இருக்கிற கரங்களிலே இருக்கிற அதிகாரம் இருக்கிறதே அது இப்பொழுது வெளியே காணக்கூடிய அளவுக்கு காட்சி அளிக்கும். लोगों को क्या सलाह देना है. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஜனங்களுக்கு என்ன ஆலோசனை நான் கொடுக்கட்டும். प्रभु ने इस गीत को ही याद दिलाया जिसको मेरे आते ही भाई बेल ने कहा दिल ये चाहे संग संग रहूं. நான் இந்த பாடலை தேவ சமூகத்தில் பாடுவதென்று வந்திருக்கிற வேளையிலேயே வரும்பொழுதே சகோதரர் பெல் அவர்கள் இந்த பாடலை பாடினார்கள். உமக்கு விருப்பமானதை ஆண்டவரே அதையே நான் செய்யட்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். जिस गीत में मैं मार्क करके ले आया था, நான் எந்த பாடலை குறித்து வைத்து பாட கொண்டு வந்தேனோ उसी गीत को बेल यहाँ पर गाए थे. அதே பாடலை பெல் அவர்கள் இங்கே பாடினார்கள். प्रभु ने कहा मेरी बात है उसको मैं साबुत करता हूं. கர்த்தர் சொன்னார், என்னுடைய காரியமா இருக்கிறது, அதை நான் இங்கே நிரூபிக்கிறேன். अभी हृदय को खोल के सारे लोगों को भूल के प्रभु और आप हैं. जिस प्रकार एक प्रेमी के साथ एक और जन पाया जाते हैं, अपने हृदय से इस गीत को एक और बार गाएंगे. நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்களும் தேவனும் தான் வேற எந்த பிற காரியத்தையும் தள்ளி வைத்து விட்டு எப்படியாக ஒரு நேசரோடு கூட ஒரு நேசிக்கிற ஒருவர் அப்படியே இணைந்து கொள்கிறார்களோ அப்படியே தேவனோடு இணைந்து பாடுங்கள். इस गीत की पदों को नहीं जानते होंगे लेकिन अपनी आंखों को बंद करके நீங்கள் உங்களுடைய கண்களை மூடலாம். இந்த ஒருவேளை வரிகளை நீங்கள் அறியாமல் கூட இருக்கலாம். आप और आपका प्रभु है, நீங்களும் ஆண்டவர் மாத்திரமே. हृदय की गहराई से आप उनको सुनाएं. ஆண்டவருடைய காரியத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு அறிவியுங்கள். In the presence of God, आत्मा में भर के हम इसको गीत को गाने जा रहे हैं. परमेश्वर की उपस्थिति में நம்ம ஆத்மா में भर के நாம் ஆவியில நிறைந்து இந்த பாடலை பாட போகிறோம். मर्जी हो पूरी तेरी है ये तमन्ना मेरी. केवल बहन लोग गाएंगे
दिल ये चाहे मेरा संग संग रहो सदा, ओ रासा गया भी मर्जी हो पूरी निमाला रे बेरी सबिला खादाला दो नामा घरा दानी ये तब रिसबला गरा दर में आत्मा में होके भाई लोग आएंगे। दिल ये चाहे मेरा संग संग रहूं सदा, पूरी तेरी है ये तमन्ना मेरी। यीशु मेरे प्यारे सनम, मन में बसे मेरे हरदम, यीशु मेरे प्यारे सनम, मन में बसे मेरे हरदम। एक और बार, यीशु मेरे प्यारे सनम, मन में बसे मेरे हरदम, यीशु मेरे प्यारे सनम, मन में बसे मेरे हरदम। जिसको मन करता है घुटना में आने के लिए, मन करने वाला, ये जरूरी नहीं है सब कोई। अगर आप उनके सामने उसकी उपस्थिति में आएंगे, आपके हाथ का छड़ी में आप देखेंगे, फलों को देखेंगे। अचानक जहां उम्मीद नहीं रहा, सूखा रहा, उस जगह में अभी एक नए फूल और फल और बढ़ते हुए देखेंगे। इसको परमेश्वर कहता है, उसको पूरा करने का ताकत रखता है। उसके सम्मुख में बैठ के हालेलुया उसकी आराधना करने समय क्या न किया मेरे लिए, आत्मा में हो के सब कुछ पूरा किया। क्या न किया मेरे लिए, सब कुछ पूरा किया। सादरक तुम्हारा हाथ को पकड़ के प्रभु कहता, मैं तुम्हें चुन लिया, मैं तुम्हारा हाथ को पकड़ के चुन लिया। दिखाने जा रहा हूं, दिखाने जा रहा हूं, दिखाने जा रहा हूं। शत्रुओं के सामने मेज बिछाने वाले से बढ़कर राते रात में है परमेश्वर के रिखा साबा गाला दना आत्मा में होकर आराधना करें। खुद ले लिया यीशु मेरे प्यारे सनम, मन में बसे मेरे हरदम, यीशु। ओ माइटी गॉड, निसगलदनमा मन में बसे। इस ऑडिटोरियम भर में परमेश्वर की उपस्थिति है, उसी में मगन होइए। यीशु मेरे प्यारे सनम, मन में बसे मेरे हरदम, यीशु मेरे। ओ राहदनी मालदना सगादनी हिनानादनी शेबिलरदिनी सगरदिनी दना எபனேசரே எல்லியோ என்றுமே உயர்ந்தவரே, எபனேசரே எல்லியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய்
வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயி आत्मा में होके अपना आवाज उठा के प्रभु से कहेंगे एलरोई सारी बातों को देखने वाला सारी बातों को देखने वाला मेरे विलाप को देखने वाला उस दिन हागार कह रही थी मेरे विलाप को तूने देखा मेरे विलाप को तूने देखा मुझे देखा है मेरे दबाव को तूने देखा मेरी परेशानी को तूने देखा मेरा अकेलापन को तू देखा है राखा सागद नसाना मेरी Jesus name above all names beautiful Savior glorious Lord Emmanuel God is with us blessed Redeemer living word जो जानते हैं गाइएगा Oh Jesus name above all names beautiful Savior glorious Lord Emmanuel God is with us blessed Redeemer living word अपने आवाज को ऊंचे आवाज को उठा के बखुर से नाला बालारू शगुदिनी सबर केरे दलादनी डिदनिया केवल बहन लोग ऊंची आवाज से Jesus name let your presence oh fall upon everybody Lord Lord let there be a touch of God let there be a touch of God let there be a touch of God for everybody रचना हम पढ़ रहे तेरी करुणा तन मन धन हमारा तेरा है इन्हें शैतान को छूने न देना बैठ जाएं कर लो बाधाओं को तोड़ने की विचार के ऊपर मैं थोड़ा बहुत आपको आज ले जाने के लिए चाहता हूं தடைகளை தகர்த்தெறிதல் என்ற தலைப்பின் கீழ்
நான் இன்னும் கொஞ்சம் உங்களை முன்னேறி அழைத்து செல்ல விரும்புகிறேன். न केवल हमारे सामने बाधाएं दिखाई पड़ती हैं, நமக்கு முன்பதாக தடைகள் காட்சியளிக்கிறது மாத்திரமல்ல, परंतु हमारे मन में जो बातें हमें बांध के रखी है उन बातों से भी हमें छुटकारा का आवश्यकता है. ஆனால் நம்முடைய மனதிலே காரியங்கள் கட்டி வைத்திருக்கின்றனவைகளே அவைகளில் இருந்தும் நாம் விடுதலை பெற வேண்டிய அவசியம் உண்டு. जैसा आपने यहाँ देखा तितलियों को इसलिए रखा गया है, तितली जो है अपने बाहर के दीवार को तोड़ के जब चले आती है रंग बरंग तितलियां निकलती हैं. இங்கே வண்ணத்து பூச்சிகளுடைய காரியங்கள் ஆகையினாலே பொருத்தப்பட்டிருக்கின்றன. அவைகள் அந்த மேலே இருக்கிற உரை இருக்கிறதே அதை உடைத்து கொண்டு வெளியே வரும் பொழுது வண்ண வண்ணமாய் காட்சியளிக்கும். आप अगर मुर्गी के अंडा को फूटते हुए देखेंगे, நீங்கள் கோழி முட்டை உடைகிறதை பொரிக்கிறதை பார்க்கும்போது जब तक वो अपने माँ के गर्मी में रहती है, எதுவரைக்கும் அது தன்னுடைய தாயினுடைய அந்த சூட்டுக்குள்ளே இருக்கிறதோ वो माँ देखते रहती है, அந்த தாய் கோழி அதை பார்த்து கொண்டே இருக்கும். उसको आप ऊपर से नहीं तोड़ सकते हैं. நீங்கள் அதை மேலே இருந்து உடைத்து விட முடியாது. अगर आप ऊपर से तोड़ने शुरू करेंगे शायद आप नुकसान पहुंचा देंगे भीतर का जीवन को. ஒருவேளை அந்த முட்டையை மேலே இருந்து உடைத்து பார்த்தால் உள்ளே இருக்கிற உயிர் இருக்கிறதே அதற்கு ஆபத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். परंतु भीतर जो उस गर्मी में बढ़ता है वो बच्चा जो है उसको तोड़ के चले आता है. ஆனால் உள்ளே இருக்கிற சூடு வெப்பத்திலே அந்த குஞ்சு அப்படியே அந்த வெப்பம் பெருக பெருக சூடு அதிகரிக்க அது உடைத்து கொண்டு வெளியே வரும். मैंने जैसा कल कहा था, நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல कई लोगों के माइंड में ही कई एक ब्लॉक्स है जिसको तोड़ने के काम परमेश्वर करने पाए. அநேகருடைய மனதிலே अनेक பிளாக்ஸ் இருக்கிறது, அதை உடைத்தெறியக்கூடிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். इसलिए उसकी गर्मी परमेश्वर की आत्मा के गर्मी आपके अंदर उसके आपके अंदर एक नया ताकत और बल को लाने के लिए हम इकट्ठे होते हैं. ஆகையினாலே நாம் கூடி வருவதனுடைய நோக்கமே அந்த பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அல்லது வெப்பம் உங்களுக்குள்ளே புதிய பலத்தை கொண்டு வருவதற்காக. प्रभु सहायता करने पाए. கர்த்தர் உதவி செய்வாராக. मुझे एक घटना याद आ रही है, எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ध्यान से सुनिएगा. நன்றாய் கவனியுங்கள். रोजर बैनिस्टर नाम करके एक डॉक्टर रहा. ரோஜர் பானிஸ்டர் என்று சொல்லி ஒரு மருத்துவர் இருந்தார். वो मेडिकल स्टूडेंट रहा, அவர் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தார். इंग्लैंड का है. அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். उसका नाम रोजर बैनिस्टर. அவருடைய பெயர் ரோஜர் பானிஸ்டர் என்பது. ओलंपिक्स में भाग लेने के लिए अपने आप को किसी के सहायता बिना तैयार कर रहा था. அவர் ஒலிம்பிக்ல விளையாடுவதற்காக யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னிலே தானே ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். 85 से लेकर 1945 तक एक ही रिकॉर्ड बनाया हुआ था. 1885 இருந்து 1935 வரைக்கும் ஒரே ஒரு ரெக்கார்டு தான் அங்கே அது வரைக்கும் இருந்தது. 60 साल 60 ஆண்டுகள் सबसे तेज से दौड़ने वाला का रिकॉर्ड 4 मिनट, எல்லாரையும் காட்டிலும் 1500 मीटर का. எல்லாருடைய காட்டிலும் வேகமாய் ஓடக்கூடிய 1500 மீட்டர் ஓடக்கூடியவருடைய அந்த வேகம் 4 மினிட் இருந்தது. या 1 மைல் किया कहिएगा, ஒருவேளை அது 1 மைல் என்று சொல்லி வைத்துக் கொள்ளலாம். 1 மைல் या 1500 मीटर, 1500 மீட்டர் அல்லது 1 மைல் தூரம் என்று வைத்துக் கொள்ளலாம். जिसने रिकॉर्ड बनाया 4 मिनट का दौड़ 4 मिनट के अंदर 1 மைல் दौड़ दिया. அவர் 1 மைல் தூரத்தை அந்த ரெக்கார்டை கொண்டவன் எப்படி ஓடி இருக்கிறான் என்று சொன்னால் 4 நிமிடத்தில் கடந்து விட்டான். परंतु ஆனால் लोगों के दिल में ये बैठ गया, ஜனங்களுடைய மனதிலே இது அப்படியே பதிந்து விட்டது. जितना भी रफ्तार से दौड़ेंगे आप 4 मिनट आपको लगेगा 1 மைல் को पार करने के. 1 மைல் தூரம் நீங்கள் ஓட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் 4 நிமிடங்கள் கண்டிப்பாய் பிடிக்கும். इसलिए 60 साल तक किसी ने रिकॉर्ड को तोड़ा नहीं. ஆகினாலே இந்த 60 ஆண்டுகள் வரை யாருமே இந்த ரெக்கார்டை முறிக்கவில்லை. रोजर ने अपने मन में ये ठान लिया, ரோஜர் தன்னுடைய மனதிலே இதை தக்க வைத்துக் கொண்டார். इसको तोड़ने पाए, இந்த ரெக்கார்டை நான் உடைத்து காட்டுவேன். इसको तोड़ना है, இந்த ரெக்கார்டை முறியடிப்பேன். इसको तोड़ना मेरा काम है. இதை முறியடிப்பது என்னுடைய வேலையாயிருக்கும். और जिस दिन ओलंपिक्स रहा
எந்த நாளிலே ஒலிம்பிக் நடந்ததோ अनाउंसमेंट हो रहा था। அங்கே அறிவிப்புகள் கொடுக்கப்படுகிறது. रोजर ने 3 मिनट 96 सेकंड में उसको पूरा कर लिया करके ரோஜர் लिखा। அவர்கள் 3 நிமிடங்கள் 96 நொடியில் அதை நிறைவேற்றினார் என்று सब लोग तारीफ करने लगे। எல்லாரும் புகழ்ந்து பாடினார்கள். बाप रे बाप, 60 साल का रिकॉर्ड को तूने तोड़ ஓ डाला। 60 ஆண்டுகள் ரெக்கார்டை இவர் உடைத்து விட்டார் என்று சொன்னார்கள். लेकिन उस आदमी के तोड़ने की वजह से अभी उसके बाद 10,000 लोग 4 मिनट के अंदर ही दौड़ने के लिए शुरू किए। ஆனால் அவர் அந்த ரெக்கார்டை உடைத்த பின்பு 10,000 பேர் எவ்வளவு பேர் இருந்தாலும் 4 நிமிடங்களுக்கு உள்ளாகவே அந்த ஓட்டத்தை முடித்து விடுகிறார்கள். 1945 से अभी तक 10,000 लोग 4 मिनट के अंतर्गत में ही दौड़ने के लिए शुरू कर दिए। 10,000 பேர் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓட்டத்தை 4 நிமிடங்களுக்கு உள்ளாகவே முடித்து காண்பிக்கிறார்கள். क्योंकि लोगों के मन में ये बात बैठ के उनको बांध के रखा था। ஏனென்றால் மனதிலே இந்த காரியங்கள் பதிந்து ஒரு கட்டுக்குள் இருந்தார்கள். हम में से कई लोग सेवकाई में हैं। நம்மிலே अनेகர் ஊழியத்திலே இருக்கிறோமே. हम लोग ये सोचते हैं, நாம் நினைக்கிறோம் सेवकाई में हम लोगों के लिए जमीन खरीदना आजकल बहुत दिक्कत हो रहा இந்த है। ஊழியத்திலே நிலம் வாங்குவது ரொம்ப கடினமான காரியம். भैया बहुत दाम मांग रहे हैं। ஓ பெரிய தொகையை கேக்குறாங்க ஐயா. हम लोग कितना कोशिश करते हैं लेकिन बहुत क्योंकि बिहार में बहुत दाम, பீகார்ல ரொம்ப விலை ஏறி போச்சு. எவ்வளவு முயற்சி यूपी में எடுத்தாலும் बहुत दाम का हो गया, ரொம்ப நில ஏறி போய் கிடக்குது விலை. महाराष्ट्र में दाम का हो गया। ஆமா மகாராஷ்டிரால விலை ஏறி போயிடுச்சு. ये विचार कई लोगों के दिल में बैठ गया है। இந்த எண்ணம் அனைவருடைய உள்ளத்திலே அப்படியே பதிந்து விட்டது. इसलिए कैलकुलेट करके उसी प्रकार चिट्ठियां लिखते हैं कि लीडर लोग भी और अपने सेवकों के उस खाने की बातों को लेके हमारे पास आते हैं, या फाइनेंस डिपार्टमेंट में आते हैं, या राकेश भैया के पास आते हैं। ஆகையினாலே அந்த ஊழியர்களுடைய அந்த பேச்சினாலே அவர்கள் உந்தப்பட்டு தலைவர்களும் கூட கடிதங்கள் எழுதுவார்கள் என்னிடத்திலே அல்லது ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லே அவர்கள் அந்த கடிதத்தை எழுதுவார்கள். लेकिन मैं आपको बतलाऊं, உங்களுக்கு சொல்லட்டுமா, जिस जगह में आप बैठे हैं इस जमीन के बारे में बतलाऊं, எந்த இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ இந்த இடத்தை குறித்து சொல்லலாமா? आपके विचार को तोड़ने के लिए या कुछ विश्वास को दिलाने के लिए इस गवाही को मैं दे रहा हूं। நான் உங்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்காக நான் இந்த சாட்சியை இப்பொழுது சொல்ல போகிறேன். ये पुरानी बात है, பழைய சம்பவம். बहुत लोग शायद जानते होंगे, याद किए होंगे, அநேகர் இதை அறிந்திருக்கலாம், அதை நீங்கள் நினைவில் வைக்கலாம். और नहीं जानने वालों के लिए ये बातों को मैं सुनाने के लिए चाहता हूं। அறியாதவர்களுக்காக இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். मैं ऑफिस में बैठा था, நான் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்தேன். एक जन आया, ஒருவர் வந்தார். इसी बढ़िया का एक आदमी आया, இந்த படியா கிராமத்திலிருந்து ஒருவர் வந்தார். बोलने लगा, சொன்னார், भैया कुछ जमीन बिक्री के लिए आ रहा है, क्या आप लेंगे? அண்ணே நிலம் ஒன்று விற்பனைக்கு வருது, வாங்குறீங்களா நீங்க? मैंने कहा देखा जाए। நான் சொன்னேன் சரி பாத்துக்கலாமே. वो मुझे इसी रास्ता में से यहाँ से आधा किलोमीटर दूर में एक जमीन को सोन के किनारे दिखाया। அவர் இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல அந்த சோன் நதி பக்கத்துல ஒரு நிலத்தை காண்பித்தார் என்னை கூட்டி. मैंने कहा ना 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 ना, நான் சொன்னேன் வேண்டாம். ना भैया सस्ता में मिल रहा है। அவர் சொன்னா இல்லண்ணே இது விலை ரொம்ப குறைவா கிடைக்குது. मैंने कहा कुछ भी हो मैं नहीं उसके लिए राजी हूँ। நான் சொன்னேன் என்னவா இருந்தாலும் அதற்காக நான் சரியில்லை. हम उसके साथ लौट रहे थे, அப்படியே அவரோடு கூட திரும்பி வந்து கொண்டிருந்தோம். ये 4.5 एकड़ जमीन यहाँ पड़ा हुआ था। இங்கே 4.5 ஏக்கர் நிலம் அப்படியே இருந்தது. केवल एक ताड़ का पेड़, सूखा हुआ पेड़ बीच में था। அதிலே ஒரு பனமரம் உலர்ந்து காய்ந்து போன பனமரம் மட்டும் மத்தியில் இருந்துச்சு. मैं यहाँ जब पार हो रहा था, நான் இங்க இருந்து அப்படியே கடந்து போகிற வேளையில उस आदमी से कहा ये जमीन मिल जाएगा मैं लूंगा। அப்பொழுது நான் அந்த மனிதரிடத்துல சொன்னேன் இந்த நிலம் கிடைச்சா நான் வாங்கிடுவேன். उसने कहा नहीं मिलेगा। அவர் சொன்னார் இது கிடைக்காது, तो सरकार ले लिया, இது என்ன அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. फूड कॉर्पोरेशन ऑफ इंडिया इसको ले लिया। ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்த நிலத்தை எடுத்திருக்குது. मैंने कहा ठीक है, ठीक छोड़ दीजिए। நான் சொன்னேன் சரி விட்டுருங்க. ठीक एक हफ्ता के बाद ஒரு வாரம் கழிந்த பின்பு जो जमीन बेचा था वो अस्पताल और हिंदी मीडियम स्कूल और ऑफिस वगैरह है, वो 7.5 एकड़ का जमीन को जो बेचा था वो लालू आया था मेरे मुझसे मुलाकात करने के लिए। லாலு என்பவர் என்னை சந்திக்கும்படி வந்தார். அதாவது அவர் அந்த ஆஸ்பத்திரி இருக்கிற நிலம், இன்னும் அதற்கு பின்னால் அந்த ஹிந்தி மீடியம் அந்த நிலத்தை நமக்கு கொடுத்தவர் இருக்கிறாரே வித்தவர், அவர் வந்தார்.
उसका भी कहानी बहुत बड़ी है। அதனுடைய கதையும் மிக நீண்ட கதை. हम लोग 16 लाख में उस समय खरीदे थे। நாங்கள் 16 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி இருந்தோம். वो मेरे ऑफिस में चले आया। அது அவர் என்னுடைய ஆபீஸ்க்கு வந்தார். कहने लगा ये 4.5 एकड़ आप खरीदेंगे भैया? அவர் கேட்டார் இந்த 4.5 ஏக்கர் நிலத்தை நீங்க வாங்குவீங்களான்னு. मैंने कहा उसमें लफड़ा है, मैं नहीं लूंगा। நான் சொன்னேன் அதுல ரொம்ப பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் வாங்க மாட்டேன். कौन सा लफड़ा है? அதுல என்னையா பிரச்சனைன்னு கேட்டார். नहीं कुछ नहीं है। அவர் சொன்னார் ஒண்ணும் இல்ல, ये तो सरकार ले लिया है। இது அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. उसने तुरंत कागज दिखाया। உடனே அவர் பேப்பர் எடுத்து எனக்கு காண்பித்தார். सरकार नो ऑब्जेक्शन सर्टिफिकेट का दिखाया, इसको बेच सकते हैं और सरकार इसको नहीं लेगी करके जो कागज है उसका आर्डर को दिया। அவர் ஒரு ஆர்டர் எனக்கு கொடுத்தார். அதுல அரசாங்கம் நோ அப்ஜெக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிற சர்டிபிகேட்டோடு கூட அதுல முத்திரையிடப்பட்டிருந்துச்சு. उस समय हमारे पास पैसा भी नहीं रहा, அந்த நாட்களில் நம்ம இடத்துல பணமும் கிடையாது. लेकिन माइंड में हम लोग बैठा दिए कई बातों को। ஆனால் மனதிலே अनेक காரியங்களை அப்படியே பதிய வச்சிருந்தோம். मैं उसको तोड़ के परमेश्वर को परखने के लिए चाहा। நான் அதை உடைத்தெறிந்து இப்பொழுது தேவனுடைய காரியத்தை சோதித்தறிய விரும்பினேன். लालू से मैंने कहा, லாலு அவரிடத்துல சொன்னேன், सुनिए ना, கேளுப்பா, 4.5 एकड़ के लिए 4.5 लाख दूंगा। 4.5 ஏக்கர் நிலத்துக்கு 4.5 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன். 2 साल उस जमीन को रजिस्ट्री करने के बाद इसकी बात चल रही है। 2 ஆண்டுகள் ஆயிட்டு அந்த நிலத்துக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு இந்த நிலத்து பேச்சு எடுக்கப்படுகிறது. भैया आपने मेरे लिए 7 एकड़ के लिए 16 लाख रुपया दिया। அண்ணே நீங்க 7 அல்லது 7 ஏக்கர் அந்த நிலத்துக்கு 16 லட்சம் கொடுத்தீங்க. अभी 2 साल में जमीन का दाम बहुत बढ़ गया है। இப்பொழுது 2 வருடத்துல நில விலை ஏறி போயிடுச்சு. आप कह रहे हैं 4.5 के लिए 4.5 लाख देंगे, நீங்க சொல்றீங்க 4.5 ஏக்கருக்கு 4.5 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லி. ये कैसा भैया? இது என்னையா என்னென்ன எப்படி நடக்கும்? मैंने कहा अगर उस जमीन मालिक को ले आओ, मैं बातचीत करूंगा। जब मैं बातचीत करूंगा वो राजी हो गए, तुम्हारे लिए क्या तकलीफ है? நான் சொன்னேன் இந்த நிலத்து ஓனரை கூட்டிட்டு வா, அவர் சம்மதிச்சா உனக்கு என்னப்பா பிரச்சனை? उसने कहा हाँ। அவர் சொன்னார் சரி. दूसरा दिन मालिक को ले आया। அடுத்த நாள்ல ஓனரை கூட்டி வந்தாரு. मैंने पूछा ये तुम्हारा जमीन है ना? நான் கேட்ட இது ஓனர்ல தானப்பா? हाँ भैया। ஆம். मैं 3 शर्त लगा रहा। நான் 3 நிபந்தனைகளை போட்டேன். मेरे पास पैसा नहीं करके उससे बदला कैसा कह सकते हैं? என்னிடத்துல பணம் இல்லைன்னு சொல்லி அவரிடத்துல எப்படி சொல்லுவது? நான் இப்போ मैं मन में ठान लिया, நான் மனதுல இப்போ நிர்ணயம் பண்ணேன், ये मेरे लिए रखा हुआ जमीन है, இது எனக்காக குறிக்கப்பட்டிருக்கிற இடம். मैं उसे बोलने लगा। நான் அவரிடத்துல சொல்ல ஆரம்பித்தேன். 3 शर्त। 3 நிபந்தனைகள். मैं 4.5 लाख रुपया से 1 पैसा नहीं ज्यादा दूंगा। 4.5 லட்சம் ரூபாயை தாண்டி 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன். जमीन मालिक कह रहा आपकी मर्जी। நில ஓனர் சொல்றாரு உங்க விருப்பம் ஐயா. और लालू पागल हो गया। லல்லு பைத்தியக்காரன் ஆயிட்டாரு. और मैं टेबल पर बैठा हूँ, वो अपना उसका पकड़ के हाथ खींच के நான் டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் கரத்தை பிடிச்சு அவர் உராசிட்டு இருக்கிறாரு. मैंने कहा 4.5 से 1 नया पैसा नहीं दूंगा। நான் சொன்னேன் 1 ரூபாய் பைசா கூட அதிகம் கொடுக்க மாட்டேன். और वो उसके हाथ को हटा के कहने लगा आप जो मेहरबान करेंगे वही है। அப்பொழுது அவருடைய கரத்தை தூக்கி வச்சுட்டு அவர் சொன்னார் நீங்க தயவு பாராட்டினா அதுதான்யா. दूसरा शर्त, இரண்டாவது ஒரு நிபந்தனை, रजिस्ट्री करने समय मैं पैसा नहीं दूंगा। ரெஜிஸ்ட்ரி பண்ணும்போது நான் பணம் கொடுக்க மாட்டேன். आज रजिस्ट्री करने के लिए तैयार है, இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆயத்தம், लेकिन मैं पैसा नहीं दूंगा। அதுக்கு பணம் நான் கொடுக்க மாட்டேன். मेरे लिए रसीद कटेगा तब दूंगा। எனக்காக அந்த ரசீது கொடுக்கப்படும் பொழுதுதான் நான் அதை பணத்தை தருவேன். उसने कहा हम कर लेंगे। அவர் சொன்னார் நான் செய்திருவேன், तुरंत कर लेंगे। உடனே செய்திருவேன். उसको भी उसने ले लिया। அதையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. तीसरी बात, மூன்றாவது நிபந்தனை, जब मैं आके उसमें बाउंड्री के लिए कुछ तार लगाएंगे तब आपका खड़ा रहेंगे, तब भी मैं पैसा दूंगा। நான் அங்கே போய் அந்த பவுண்டரி உடைய காரியங்களை போட்டுக்கிட்டு இருப்பேன், நீங்க அங்க நிப்பீங்க, அப்பந்தான் பணத்தை உங்களுக்கு தருவேன். 1 हफ्ता के अंदर रजिस्ट्री हो गई। ஒரு வாரத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. जरूर पैसा नहीं था तो खरीदा गया है, பணம் இல்ல ஆனா அதை வாங்கியாச்சு. क्योंकि प्रभु ने कहा ये हम तुम्हारे लिए दे दिया गया। ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இது உனக்காக கொடுக்கப்பட்ட ஆயிடுச்சு. 1 महीना चला, ஒரு மாதம் கடிந்து वो दौड़ धूप कर रहा है, அவர் இங்கி மங்கி ஓட்டமா இருக்கிறாரு, ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. मुझे कोई गम नहीं, எனக்கு ஒரு கவலையும் இல்ல.
एक महीना के बाद ஒரு மாதம் கழிந்த பின்பு लल्लू ने रास्ता में मुझे देख भैया रोकिए லல்லு என்ன வழியில பார்த்து அண்ணே கொஞ்சம் நில்லுங்க भैया पैसे तैयार रखिए அண்ணே பணத்தை ரெடியா வைங்க अगले हफ्ता आपके ऊपर रसीद कट जाएगा அடுத்த வாரம் உங்க பேர்ல ரசீது கொடுக்கப்படும் अभी भी पैसा नहीं है இப்பவும் பணம் கிடையாது मैंने कहा प्रभु कल अगले हफ्ता आएगा कहाँ से देंगे ஆண்டவரே அடுத்த வாரம்னு வந்துச்சு சொன்னா எங்க இருந்து பணத்தை நான் கொடுப்பேன் मैं तो पहले दे दिया हूँ அவ சொன்னா நான் முதலே கொடுத்துட்டேன்ப்பா प्रभु कहा तो मैं तो तुम्हारे लिए जमीन दे दिया है ஆண்டவர் சொன்னார் உனக்கு இந்த இடத்தை நான் கொடுத்து விட்டேன் पैसा नहीं दूंगा பணம் கொடுக்க மாட்டேனா 4.5 लाख के लिए वो तैयार हो गया तो नहीं दूंगा 4.5 லட்சத்துக்கு அவ சம்மதிச்சான்னு சொன்னா நான் கொடுக்க முடியாதா उसी दिन मैं ऑफिस में से आधा दिन में उठा के 3 घंटा सोया நான் அந்த நாளிலே ஆபீஸ்க்கு போயிட்டு பாதி நாள்ல திரும்பிட்டு 3 மணி நேரம் வீட்ல தூங்கிட்டு இருந்தேன் रूपा पूछ रही थी आज दोपहर में अब तो आते नहीं है लेकिन आज आके सो रहे हैं ரூபாக்கா கேட்டாங்க என்னையா நீங்க பகல்ல வர மாட்டீங்க மத்தியானத்துல வந்து நீங்க இப்ப வீட்ல தூங்கிட்டே இருக்கீங்களே என்ன मैंने कहा एक बहुत बड़ा काम हो गया इसलिए நான் சொன்ன ஒரு பெரிய வேலை ஒண்ணு முடிஞ்சு போச்சு ஆகையினால रात को डारती बुला रही है उसमें डारती थी இரவிலே டாரதி அக்கா என்னை கூப்பிட்டாங்க भैया एक फैक्स एक मेल आया है அண்ணே ஒரு மெயில் வந்திருக்கு பாருங்க अब बहुत जरूरी में कुछ है ஏதோ ஒரு உங்களுக்கு ரொம்ப அவசிய தேவை இருக்கிறது போல उसके लिए मैं मदद करने के लिए प्रभु कहता है அதிலே நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் मैं डारती से बोल दिया लिख दो 4.5 लाख रुपए तुरंत चाहिए நான் சொன்னேன் அது மெயில்ல நீ எழுது 4.5 லட்சம் ரூபாய் உடனே வேணும்னு சொல்லி मैं नहीं लिखा நான் எழுதல ஒண்ணும் मैं यहाँ उस समय लैंडलाइन था लैंडलाइन से डारती के बोल के बोल दिया அந்த நேரத்துல லேண்ட்லைன் இருந்தது அந்த லேண்ட்லைன் மூலமா டாரதி அக்காவுக்கு சொல்லி அவங்க சொல்லி எழுதிட்டாங்க तीसरा दिन மூன்றாம் நாளிலே आज भी मालूम नहीं है किसने उस पैसा के भेजा 4.5 लाख रुपया हमारे खाते में चले आया இன்றைக்கும் தெரியாது 4.5 லட்சம் ரூபாய் யார் அனுப்பினால் நம்முடைய அக்கவுண்ட்ல இருந்து 4.5 லட்சம் ரூபாய் வந்தது मैं लालू को बोला நான் லல்லுவை கூப்பிட்டேன் रसीद पड़ गया है ரசீது வெட்டி एक दिन बाकी है ஒரு நாள் இருக்குது அண்ணே तुम्हारा पैसा तैयार है आ जाओ உனக்கு பணம் ரெடியா இருக்கு நீ வா ये कैसा होता है இது எப்படி நடக்கிறது आप अपने अपने क्षेत्र में मसीह के लिए चर्च बनाने के बिल्डिंग के लिए आप परेशान रहते होंगे நீங்கள் உங்களுடைய ஊழிய பகுதியிலே சபைக்கு கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு தொந்தரவாய் கஷ்டப்படுவீர்கள் लेकिन इसमें आपके दिल में कई बातें रुकी होगी ஆனால் இங்கே உங்களுடைய மனதிலே अनेक காரியங்கள் தடுத்திருக்கலாம் इस वक्त में प्रभु उसको तोड़ने दीजिए उसकी आवाज सुनने के இந்த द्वारा வேளையிலே தேவ சத்தத்தை கேட்டு அவைகள் எல்லாம் உடைத்தெறிய இடம் கொடுங்கள் इस मुद्दा का पढ़ना है तो यहोशू की किताब का पढ़ना है இந்த தலைப்பை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் யோசுவாவின் புத்தகத்திலே காரியங்களை அறிய इसको வேண்டும் अपने जीवन में लागू करना तो यहोशू की किताब को आपको देखना होगा இதை நீங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யோசுவாவின் புத்தகத்தை பார்க்க வேண்டும் मैं पहला अध्याय में से कुछ बातों को कहने के लिए चाहता हूं முதலாவது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சொல்லிவிட விரும்புகிறேன் मेरे साथ खोलिएगा என்னோடு திறவுங்கள் यहोशू की किताब யோசுவாவின் புத்தகம் उसका पहला अध्याय 1ஆம் அதிகாரம் पहले पसले के तीसरा पद तक हम पहले पढ़ेंगे 1 முதல் 3 வரை முதலாவது வாசிக்க போகிறோம் पहले पसले के तीसरा पद तक हम पढ़ेंगे 1 முதல் 3 வரை வாசிக்கலாம் यहोवा के दास मूसा की मृत्यु के बाद यहोवा ने उसके सेवक यहूश से जो नून का पुत्र तक कहा கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி मेरा दास मूसा मर गया है इसलिए अब तू उठ कमर बांध और इस सारी प्रजा समेत यरदन पार होकर उस देश को जा जिससे मैं उनको अर्थात इस्राएलियों को देता हूं என் தாசனாகிய மோசே மரித்து போனான் இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் प्रभु के नाम की स्तुति महिमा होए தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக या हिंदी में दे देता हूं या दिया हूं देता हूं करके लिखा है இந்தியிலே நான் அதை கொடுக்கிறேன் அதை நான் கொடுத்து விடுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது लेकिन अंग्रेजी में देखिएगा केजेवी में ஆங்கிலத்திலே கேஜேவி வேதாகமத்திலே பார்த்தால் तमिल में देखिएगा அல்லது தமிழிலே பார்த்தால் मैं दे दिया हूं நான் கொடுத்தேன் लेकिन अभी मैं
यहोशू के दिल की बातों को आपके सामने रखने के लिए चाहता हूं. நான் இப்பொழுது யோசுவாவின் உள்ளத்திலே தோன்றுகிற காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். अंग्रेजी में इसको डिस्प्ले करेंगे. ஆங்கிலத்தில் அதை நீங்கள் கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ணுங்கள். उस वचन को देखेंगे. அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். लिखा है, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, I do give to them. एम्फसिस के साथ प्रभु कहता है. அதை கொஞ்சம் அழுத்தி ஆழமாய் கர்த்தர் சொல்லுகிறார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आप सब कोई जानते हैं. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். प्रभु आज नहीं, ये 430 साल के पहले कह चुका था. ஆண்டவர் இன்றைக்கல்ல 430 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிவிட்டார். अगर सही कहा जाएगा 480 साल के पहले कह दिया. சரியாக எண்ணி பார்த்தால் 470 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிவிட்டார். मैं इसको देता हूं इब्राहिम. நான் ஆபிரகாமுக்கு நான் இதை கொடுக்கிறேன். देश को तुम्हारे संतानों को देता हूं. இது உன்னுடைய வம்ச வழிக்கு நான் தருகிறேன். यहां अपने लोगों से कहता मैं दे दिया हूं. இங்கே கர்த்தர் ஜனத்தை பார்த்து சொல்ல அவனுக்கு கொடுத்தேன். यहोशू के दिल में इस प्रकार का विचार आने का पूरा संभावना है. इसलिए उसके पहले अध्याय में बार प्रभु क्या बांध करके कहता है. யோசுவாவின் மனதிலே இந்த காரியங்கள் அதிகமாக எழும்ப வாய்ப்பு உண்டு. ஆகையினாலே தேவனாய கர்த்தர் நீ தைரியமாயிரு, பயப்படாதே என்று முதலாவது அதிகாரத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். यहोशू क्या सोचा होगा? யோசுவா என்ன நினைத்திருப்பான்? अभी मैं मूसा के छाया में ही था भैया. ஐயா, நான் மோசேயினுடைய நிழல்ல தானே வாழ்ந்துகிட்டு இருந்தேன். मूसा जैसा जबरदस्त आदमी के छाया में ही मैं पालन ஒரு வலுவான பெரிய மோசேயினுடைய அவன் நிழலில் தானே நான் கிடந்தேன். उसी के साथ इन लोगों ने इतना बर्ताव किया. அவனோடு கூட இந்த ஜனங்கள் என்ன காரியங்களை செய்தார்கள் ஐயா. उन्होंने समुद्र को 2 बार में टुकड़ते हुए देखा था. அவர்கள் இந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்ததை கண்டார்கள். तो भी कुलकुलाते थे पानी के लिए. அப்படி இருந்தும் தண்ணீருக்காக முறுமுறுத்த ஜனம், भोजन के लिए कुलकुलाते थे. ஆகாரத்துக்காக முறுமுறுத்த ஜனம். और उस मूसा को ही मारने के लिए कई बार लोगों ने कोशिश किया. அந்த மோசேயை கொண்டு போடும்படி अनेक முறை முயற்சி எடுத்த ஜனம். अभी वे लोग तो चले गए. இப்பொழுது அவர்கள் எல்லாம் போயிட்டாங்க. उनके बच्चे हैं, அவருடைய பிள்ளைகள் உண்டு இங்கே, जिन्होंने लाल समुद्र को 2 टुकड़ा में होते हुए नहीं देखा. அந்த பிள்ளைகள் அந்த சமுத்திரம் பிளந்ததை காணாதவர்கள். ये लोग बड़ा पुराने अद्भुत काम को देखा नहीं है. பழைய அற்புதங்களை கண்டிராத ஜனம் இருக்கிறது. मिस्र देश के लोगों के लिए जो दिया हुआ दंड को देखा नहीं है. பிற ஜனத்துக்கு தேசத்துக்கு அளிக்கப்பட்ட தண்டனை இவர்கள் அறியார்கள். उनको इतनी बड़े काम के बारे में कोई जानकारी बतलाने से मालूम था, परंतु इन्होंने देखा नहीं है. இவர்கள் பெரிய காரியங்களை நாம் சொல்லுவதனால தான் அறிந்து கொள்கிறார்கள். இவர்களோ கண்ணால காணவில்லை. जबकि देखा वाला बलवा करते थे. பார்த்திருந்தவர்களே பலவந்தம் அல்லது எதிர்த்திருந்தார்கள். और जिन्होंने अपने आंखों से देख के उस समुद्र में होके आया, उन्होंने मूसा के विरोध में कितना बोली. அவர்கள் சமுத்திரம் பிளந்ததை கண்ட ஜனம், அந்த ஜனமே மோசேக்கு விரோதமாய் எவ்வளவு காரியங்களை பேசினார்கள். इनको कैसे मैं ले जाऊंगा? இவர்களை நான் எப்படியோ நடத்தி செல்வது? आप मुझे एक असाइनमेंट दे रहे हैं, इस देश को इनके लिए बांट के देना. நீர் எனக்கு இப்பொழுது ஒரு அசைன்மென்ட் கொடுக்கிறீர், இந்த தேசத்தை இவர்களுக்கு பகிர்ந்து கொடுமோ யோசுவா? मेरे हाथ में एक प्रोजेक्ट को दे रहे हैं. என்னுடைய கரத்துல ஒரு ப்ராஜெக்டையே கொடுக்கிறீர். इन 12 गोत्र के लोगों के लिए मुझे बांटना है. இந்த 12 கோத்திரத்தாருக்கு நான் அதை பகிர்ந்து கொடுக்கிறது. ये देखे नहीं अद्भुत काम को. இவர்கள் அற்புதங்களை காணவில்லையே. उतना अद्भुत काम को देखे नहीं है. அவ்வளவு அற்புதங்களை காணவில்லை. उनका माँ बाप देखे थे मर गए हैं. இவருடைய பெற்றோர்கள் பார்த்தார்கள், மரித்து போனார்கள். केवल एक ही साथी बचा हुआ है. ஒருவனே ஒரே ஒரு என்னோடு கூட இன்னொரு உண்டு, காலேப் மாத்திரம். क्या मैं इस काम को कर सकूंगा? நான் இந்த வேலையை செய்து விடுவேனோ? पुरानी बातों को याद करता, பழைய காரியங்களை நினைவில் வைக்கிறான். हे प्रभु, ஆண்டவரே, जबीलों ने चिल्लाया, तुमने रोज मन्ना बरसाया. இவர்கள் கூப்பிட்ட போது நீர் தினந்தோறும் வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணினீர். 40 साल तक आपने मन्ना बरसाया. 40 ஆண்டுகளாக நீர் அந்த அப்பத்தை வருஷிக்க பண்ணினீர். मैं जानता हूं जैसा हम यर्दन को पार करेंगे मन्ना बंद हो जाएगा. நான் அறிந்திருக்கிறேன், எப்படி எருதனை கடந்து சென்றோமோ அது முழுவதும் மன்னாவாய் வந்து விழுந்தது. ऊपर से बरसने वाला मन्ना बंद हो जाएगा.
மேலே இருந்து யோர்தானை நாங்கள் கடந்து செல்லும் பொழுது மேலே இருக்கிற அந்த அப்பம் நின்று போம். भोजन को मुंह में रखते ये लोग बलवा करते थे. வாயிலே அந்த ஆகாரம் இருக்கும்போதே இவர்கள் எதிர்த்தார்கள். उसके मन्ना के विरोध में उन्होंने बातचीत किया. உம்முடைய அப்பத்துக்கு விரோதமாகவே இவர்கள் பேசினார்களே. रोज हमको मन्ना खाना पड़ता, अच्छा नहीं लगा, हम मीट दो करके खिलाने वाला है. தினந்தோறும் இந்த அப்பம் தானா எங்களுக்கு இறைச்சி வேண்டுமே என்று கதறினார்கள். उनके संतान भी हैं. ஆரோனுடைய வம்சவழி பிள்ளைகளும் கூட. लेकिन मैं तो शुरू के दिन से अभी तक देखते आया हूं. ஏனென்றால் நான் ஆரம்ப நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் பார்க்கிறேன். तूने दया किया इसलिए यहां तक मन्ना बरसाया. நீர் தயவு பாராட்டினீர், ஆகையினால இன்றைய வரைக்கும் அந்த மன்னா அருளி செய்யப்பட்டது. अभी सप्लाई लाइन कट जा रहा है. ஆனால் இப்பொழுது அந்த சப்ளையும் கட் பண்ணப்படுகிறது. क्या मैं इनको दे सकूंगा? நான் இவர்களுக்கு கொடுக்க முடியுமோ? ऐसे लोगों को मैं हैंडल कर सकूंगा? இப்படிப்பட்ட ஜனங்களை நான் கையாள முடியுமோ? ऐसे लोगों को मैं लेके जाके उनको अलग अलग जगह को बैठा सकूंगा? இப்படிப்பட்ட ஜனங்களை அழைத்து சென்று வேறு வேறு இடங்களில் அமர்த்த செய்ய முடியுமோ? मूसा मुझे जब भेजा था, மோசே என்னை அனுப்பின போது 40 दिन हम पूरा कानान को घूर के देखे थे. 40 நாட்கள் இந்த கானானை சுற்றி சுற்றி நாங்கள் பார்த்து வந்தோம். वहां के बड़े बड़े लोगों को देखे थे. அங்கே இருக்கிற பெரிய பெரிய ராட்சசரை பார்த்தோம். राक्षसों को देखे थे. ராட்சசர்களை நாங்கள் கண்டோம். शहरपनाहों को देखे थे. அங்கே இருக்கிற மற்றவர்களையும் கண்டோம். इसको जीतने के लिए मेरे पास इन लोगों के द्वारा करने के लिए क्या ताकत है? இதை வெற்றி கொள்வதற்கு இவர்களை தவிர என்னிடத்தில் பலன் ஒன்று உண்டோ? मूसा जैसा तुझसे आमने सामने बातचीत करने की अनुभव पाने वाले के साथ इन्होंने ऐसा किया. மோசே போ உம்மோடு கூட முகமுகமாய் பேசினானே அந்த மோசையோடு இப்படி செய்த ஜனமே இது. जब वो पहाड़ से उतर रहा था, उसका चेहरा चमक रहा था, उसको देख के वे लोगों का संतान है ये. மோசே மலையிலிருந்து இறங்கிய பொழுது முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். वे ये कहते थे, அவர்கள் இப்படி சொல்லி வந்தார்கள், आप लोग मूसा से कहते थे, मूसा आप हम लोगों से सीधा बातचीत नहीं करना, மோசே எங்களோடு கூட நேரடியாக நீர் பேச வர வேண்டாம். क्योंकि आपने परमेश्वर की तेज को देखा, ஏனென்றால் நீர் தேவனுடைய அந்த மகிமையை கண்டீரே. उसका तेज तुम्हारे चेहरा पर उतरा, அந்த மகிமை உம்முடைய முகத்திலே இறங்கிற்று. और उस चेहरा में देखे हुए उस प्रकाश से तुम्हारा चेहरा जब चमकने लगा, उसको देखने के लिए भी हम लोग तैयार नहीं है. அந்த ஒளி அந்த மகிமை முகத்திலிருந்து தான் வருகிறது. அதை பார்க்க கூட நாங்கள் முடியாமல் இருக்கிறோம். हम लोगों ने कहा कि पर्दा डाल के बातचीत कीजिए, நாங்கள் சொன்னோம் ஒரு திரையை போட்டு பேசும், तब हम लोग ठहर सकेंगे. அப்பொழுதுதான் நாங்கள் உயிரோடு இருப்போம். ऐसा अनुभवी आदमी के साथ ये लोग ऐसा बर्ताव किए. அப்படிப்பட்ட அந்த அனுபவமிக்க மனிதனோடு இவர்கள் இப்படி அல்லவோ காரியத்தை செய்தார்கள். उसके विरोध में बोलने वाले को, அவருக்கு விரோதமாய் பேசினவர்களை, उसका बहन भी क्यों न हो, அவனுடைய சகோதரியாய் இருந்தாலும் சரி, उसका भाई भी क्यों न हो, யா அவனுடைய சகோதரனாய் இருந்தாலும் சரி, उसकी बहन मिरियम उसके विरोध में बोलती थी, அவனுடைய சகோதரி மிரியாம் அவளுக்கு விரோதமாய் பேசினாள். आपने उसको खोड़ी बना दिया. நீர் அவளை குஷ்டரோகியாய் மாற்றினீர். ऐसा मोसेस मूसा के विरोध में जब बोले थे, तू उत्तर आया करके बाइबल बतलाती है. வேதம் சொல்கிறது மோசேக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு விரோதமாய் நீர் இறங்கினீர் என்று சொல்லி, और वो खोड़ी हो गई. அவள் குஷ்டரோகியாய் மாறி போனாள். जो बहन ने इसको बचपन में संभाला, எந்த சகோதரி மோசேயை சின்ன பருவத்திலே பராமரித்தாளோ, जिस बहन गीत गा के लोगों को आगे ले जा रही थी, எந்த சகோதரி பாடலை பாடி ஜனங்களை முன்னே அழைத்து சென்றாளோ, वही अभी அவள்தான் இப்பொழுது. उसके कारण एक हफ्ता तक लोग आगे नहीं बढ़ गए. இது நிமித்தமாக ஒரு வாரம் வரைக்கும் ஜனங்கள் முன்னேற முடியாமலே நிற்கிறார்கள். इन लोगों के साथ मैं कैसा बर्ताव करूंगा? இந்த ஜனங்களோடு கூட நான் எப்படி ஐயா வழிநடத்தி செல்ல முடியும்? भाई, आने वाले दिनों के बारे में आपके अंदर एक डर रहता होगा. சகோதரா, வரும் நாட்களை குறித்த பயம் உங்களுக்குள்ளே இப்பொழுது இருக்கலாம். वो डर जो है पुराने अनुभवों को आपने जो झेला था उसमें से होके उन बातों का याद करते आपके मन में कई खिलाओं को आप बना के रखे होंगे. அந்த பயத்தினாலே பழைய சம்பவங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் வைத்து நீங்கள் ஒரு திரை அல்லது ஒரு பெரிய தடையை போல மனதில் கட்டி இருக்கலாம். आपके मन के अंदर बहुत प्रकार की विचारें चले आता होगा. உங்கள் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கலாம். इन सारी बातों का हम कैसा हल करेंगे, जबकि बड़े बड़े लोगों से नहीं हुआ, हम लोग कैसे
कैसा करेंगे? இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் எப்படி மேற்கொள்ள போவது? ஏனென்றால் பெரிய பெரிய தலைவர்களாலே கூடாமல் போயிட்டு. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जरूर जिम्मेदारी दिया जा रहा है, உண்மைதான், பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. जरूर उसके कंधे पर और अधिकार रखा जा रहा है, உண்மைதான், யோசுவாவினுடைய தோளிலே இன்னும் அதிகாரம் சுமத்தப்படுகிறது. लेकिन सामने उसके लोगों को देख रहा है। ஆனால் முன்பதாக நிற்கிற அவனுடைய ஜனங்களை அவன் பார்க்கிறான். ए प्रभु, मेरे साथ ऐसे लोग भी हैं, ஆண்டவரே, என்னோடு கூட அப்படிப்பட்ட ஜனமும் தான் இருக்கிறது, जो यर्दन को पार करना ही नहीं चाहते। ऐसा एक झुंड है, அப்படிப்பட்ட ஜனம் யோர்தானை கடந்து போகவே விரும்பாத ஒரு கூட்டம். अपने भेड़ बकरी की चिंता में उसी तरफ रहेंगे, தங்களுடைய ஆடுகளின் கவலை நிமித்தமாக அந்த புறத்திலேயே நின்று விட்டார்களே. परमेश्वर का बड़े काम, समुद्र दो टुकड़ा होने के कामों को देखने के बाद लोगों ने मूसा के एब्सेंस में एक बछड़ा का बना दिया। அந்த பெரிய பெரிய சமுத்திரம் அது இரண்டாய் பிளந்ததே அந்த அற்புதத்தை கண்ட பின்பும் மோசேக்கு முன்பதாக அங்கே அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி போட்டார்களே. ऐसे लोगों का बच्चे हैं, அப்படிப்பட்ட ஜனங்களுடைய பிள்ளைகள் தான் எனக்கு முன்னே. मरुभूमि में उन्होंने कोई देवता से भेंट नहीं किया, வனாந்திரத்திலே எந்த தேவதையும் அவர்கள் சந்திக்கவில்லை, इसलिए तेरे पीछे थे। ஆகையினாலே உமக்கு பின்னால நடந்தார்கள். लेकिन ஆனால் जब बिलेआम के सलाह पर बालाक ने अपने लोगों को, लड़कियों को भेजा, ये लोग उनके पीछे चलने लगे। பிலேயாமுடைய அந்த ஆலோசனையின் அடிப்படையிலே பாலாக் தன்னுடைய பெண் பிள்ளைகளை அனுப்பின பொழுது இவர்கள் எல்லாம் அவர்கள் வழியாய் சாய்ந்து போனார்களே. अभी कानान में जाना है, இப்பொழுது கானானுக்குள் போக வேண்டும். मैं 40 दिन घूम घूम के देखा था, நான் 40 நாட்கள் சுற்றி சுற்றி பார்த்தேன். जहां देखे मंदिर, எங்கே பார்த்தாலும் கோவில், जहां देखे मूर्ति, எங்கே பார்த்தாலும் சிலை, कोनों कोने में, மூலை முடுக்குகளிலே, हर एक गली में, எல்லா ரோடுகளிலேயும் ऐसी जगह को मैं देखा। அப்படிப்பட்ட இடத்தை நான் பார்த்தேன். 40 दिन घूम के देखा था, 40 நாட்கள் சுற்றி பார்த்தேன். जबकि किसी को नहीं जानते थे उस समय वे लोग बछड़ा बना सकेंगे। யாரையும் எதையும் அறியாத ஜனம் அந்த காலகட்டத்திலே கண்டுக்குட்டியை உருவாக்கினதையா. ये वहां जाके कैसे रहेंगे? அங்கே போய் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? थोड़ा सा लड़कियों को देखे वे बाल देवता के लिए वे अपने को सौंप दिए। கொஞ்சம் பெண் பிள்ளைகளை கண்டவுடனே பாகால் தேவதைக்கு தன்னையே ஒப்புவித்த ஜனம் ஆயிடுச்சு. 24,000 लोगों का मृत्यु होना पड़ा। 24,000 பேர் அங்கேயே கொல்லப்பட்டார்கள், மரித்தார்களே उस पाप के चलते। அந்த காரணத்தின் நிமித்தம். लेकिन अभी ஆனால் இப்பொழுது 30 लाख लोग हैं, இப்பொழுது 30 लाख लोग हैं। 30 லட்சம் பேர் ஆயிருக்கிறார்கள். उनको वहां ले जाके छोड़ देंगे, அவர்களே அங்கே சேர்த்து விட்டு விட்டால் तुझे छोड़ देंगे, உம்மை விட்டு விடுவார்கள், तुझे छोड़ देंगे, உம்மையே விட்டு விடுவார்கள், देखते ही छोड़ देंगे। அவர் பார்த்தே விட்டு விடுவார்கள். क्या मैं ले जा सकूंगा? நான் இவர்களை வழிநடத்தி செல்ல முடியுமோ? When there is an assignment, there is an assurance also. जब असाइनमेंट दिया जाता है वहां एक हिम्मत दिलाने वाली बात भी दी जाती है. अगर आपके हाथ में कोई जिम्मेदारियां दी जाती है, உங்களுடைய கரங்களிலே ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும்போது परंतु परमेश्वर वहां पर अपनी निश्चयता को भी दिखाता है। தேவனாய கர்த்தர் தன்னுடைய நிச்சயமான ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லுவார். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु यहोशू से क्या कहता है? தேவன் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். 5वां पद को पढ़िएगा। 5வது வசனத்தை வாசியுங்கள். यहोशू पहला अध्याय का 5वां पद। யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். God understands your inner turmoil. परमेश्वर आपके भीतरीय जो संघर्ष है उसको समझने वाला है. I want to tell you again. मैं फिर से कहूं दूं, Even though Joshua was standing before God, जरूर यहोशू परमेश्वर के सम्मुख के सामने खड़ा था. even though he has already handled few responsibilities, इसके पहले जिम्मेवारियां उसने पूरे भी कर चुकी थी. now लेकिन God is giving extra responsibility on the whole. लेकिन अभी परमेश्वर ने उसके हाथ में पूरे लोगों के लिए और ज्यादा जिम्मेवारियां दी रही हैं. And the congregation will be a rebellious congregation. अब देखा जाए लोग बलवा करने वाले लोग सामने हैं. These people will not allow me to share their portion. ये लोग मुझे
उनके जो भाग है उनको बंटवारा करने नहीं देंगे, No, कभी नहीं देंगे मुझे। they will resist. और वे मना करेंगे, They will not accept. और वे ग्रहण नहीं करेंगे, They will not go for war. और वे युद्ध के लिए नहीं जाएंगे। If I don't have them with me, अगर मैं उनको अपने पास नहीं रखता, if they don't listen to me, या वे मेरी बात को नहीं सुनेंगे, तो I may not be able to take even one city. एक शहर को भी मैं अपना नहीं सकता हूं। Joshua is in confusion. यहोशू बिल्कुल विस्मित हो गया। Is it possible? क्या ये संभव होगा? Is it possible? क्या ये संभव होगा? Collecting the old experiences with people. जो पुराने अनुभव के साथ और लोग भी वे सामने हैं, दोनों को रखे On seeing the new assignment, और नए परमेश्वर से दिए गए जिम्मेदारी को रखे। he is finding it difficult to come out of his mind blocks. उनके माइंड ब्लॉक से बाहर निकलना उसको मुश्किल हो रहा है। That's why God has to give him an assurance. इसलिए परमेश्वर को निश्चयता की बातों को कहना पड़ा। Let us read the fifth verse. 5वां वचन को पढ़ने जा रहे हैं। तेरे जीवन भर कोई तेरे सामने ठहर नहीं सकेगा. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை। How is it possible? ये कैसे संभव होगा? जैसे मैं मूसे के संग रहा वैसे ही तेरे संग भी रहूंगा, न तो मैं तुझे धोखा दूंगा न तुझको छोड़ूंगा. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Hindi translation is beautiful. हिंदी अनुवाद यहाँ बहुत ही सुंदर से लिखा है। मैं धोखा नहीं दूंगा, நான் ஏமாற்ற மாட்டேன், कोई भी तेरे विरोध में खड़ा नहीं रहेगा. யாரும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க மாட்டார்கள்। I want to give you a sign even today. आज भी तुम्हें एक चिन्ह मैं देना चाहता हूँ। I am giving you an assurance, मैं तुम्हें एक निश्चयता की बात देता हूँ, but I want to give you an affirmation. लेकिन मैं और एक चिन्ह भी दिखाना चाहता हूँ। Listen to me. मेरी बात को सुन ले। When God gives an assignment, जब परमेश्वर कोई असाइनमेंट को आपको देता है, He gives you assurance. परमेश्वर निश्चयता को भी उसके लिए देता, Along with the assurance, He gives an affirmation also. और उसके साथ एक चिन्ह या अफर्मेशन को भी देता है। इन तीन बातों को मैं आपके सामने रख रहा हूँ. तीन मूंड कार्यங்களை முன்பதாக வைக்கிறேன்। When God gives you an assignment, जब परमेश्वर असाइनमेंट देता है, He gives an assurance to you. परमेश्वर अश्योरेंस आपको देता है। In order to prove His assurance, अश्योरेंस को पूरा करने के लिए immediately He gives an affirmation also. परमेश्वर अफर्मेशन को भी आपको देता है। How? कैसे? In Hindi it is written, I will not cheat you. இந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன்। Look unto me. मेरी ओर ताको, I will not cheat you. मैं तुम्हें धोखा ना दूंगा, I will not cheat you. धोखा मैं ना दूंगा। That's a word in Hindi. हिंदी Translation. மொழிபெயர்ப்பிலே ஏமாற்ற மாட்டேன் என்றுதான் அங்கே போடப்பட்டிருக்கிறது। Today morning, आज सवेरे the Lord wants to show you. परमेश्वर आपको दिखाना चाहता है, Not only I will be with you, मैं तेरे संग न केवल रहूंगा। He gave another assurance. परमेश्वर ने एक और अश्योरेंस को दिया, I will be with you exactly like as I was with Moses. जैसे मैं मूसा के संग रहा वैसे ही तेरे संग भी रहूंगा। My dear people of God, परमेश्वर के मेरे लोगों, in the coming days, God is going to show that He stands with you in your field. आने वाले दिनों में परमेश्वर आपको दिखाना चाहेगा कि आपके क्षेत्र में, आपके फील्ड में आपके साथ वो रहते हुए। For the past 2 weeks, God is telling me again and again. पिछले 2 सप्ताह से परमेश्वर इस बात को बार बार मुझे सुना रहा है। He will prove that He stands with you. वो सबूत करके दिखाएगा कि वो परमेश्वर आपके साथ खड़े रहेगा, That people will see that. और लोग उस दृश्य को देखेंगे।
एक घटना जो डिग्री अनसोन में हुई उसको मैं बतलाने के लिए चाहता हूँ। ஒரு சம்பவம் டெய்ரியான் சோனில் நடந்ததை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். डेहरी अनसोन में हम लोग एक बहुत बड़ा मीटिंग के लिए अरेंजमेंट कर रहे थे. டெய்ரியான் சோனில் நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்துக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தோம். आपको मालूम है मैराथन के लिए, உங்களுக்கு தெரியும் மாரத்தான் ரேஸ்க்காக क्रिसमस सीजन में मैराथन 5000 जवानों को डेयरी से ले आके उनको टी शर्ट दे के उनको पूरा शहर में विदा करने की बात. 5000 வாலிபர்களை டெய்ரியிலிருந்து இங்கே வரவழைத்து அவருக்கு ஒரு டி ஷர்ட் கொடுத்து அந்த மாரத்தான் ரேஸ்ல டெய்ரி முழுவதும் அவர்கள் சுற்றி ஓடி வர வேண்டும் என்ற ஒரு ஓட்டப்பந்தயம். यहाँ से शुरू किए, இங்கே இருந்து ஆரம்பித்தது. वहाँ पर डेहरी अनसोन स्टेशन होके पड़ाव मैदान में आना था. அவர்களுக்கு டெய்ரியான் சோன் ஸ்டேஷன் வழியாக போய் படாவ மைதானுக்கு வந்தடைய வேண்டும். पड़ाव मैदान को हम देख रहे हैं, इतनी गंदा रहा. படாவ மைதானம் நாங்கள் பார்த்தோம், அது அவ்வளவு நாற்றம் எடுத்து மோசமா இருந்தது. मैं अपने लोगों के साथ जाके देखा था, நான் என்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு அங்கே பார்த்தேன். पूरा कचरा वहाँ फेंका हुआ है. முழு அசிங்கங்கள் எல்லாம் அங்கே நிரப்பப்பட்டிருக்கிறது. तो भी हम लोगों को आरा में जाके उसके लिए दानापुर में जाके उसके लिए परमिशन लेना पड़ा, क्योंकि वो मिलिट्री के हाथ में है. அப்படி இருந்தும் எங்களுக்கு தானாப்பூர்ல அந்த மிலிட்டரியினுடைய கரத்துல அது இருந்ததனால இடம் அங்க போய் பெர்மிஷன் வாங்க வேண்டி இருந்தது. ध्यान से सुनिएगा, கவனித்து கேளுங்கள். जो बातें इसी जगह में हुई है उसको मैं आपको एक गवाही के रूप में बतला रहा हूं. இந்த இடத்துல நடந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். ये डेहरी पुलिस स्टेशन के पीछे के जो मैदान है पूरा कंदई से भरा हुआ था. டெய்ரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதுக்கு பின்னால இருக்கிற அந்த படாவ் மைதானம் முழுவதும் அழுக்கால் நிரம்பி இருந்தது. हमारे लोग कह रहे थे, मेरे साथ रहने वाले, என்னோடு கூட இருக்கிற என் ஜனம் சொல்லி இருந்தது, भैया साफ करते करते बहुत कष्ट सहना पड़ेगा. அண்ணன் அதை சுத்தப்படுத்தி நாம எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். लेकिन मैंने कहा हम वहीं रखेंगे. நான் சொன்னேன், இல்லை அங்கேதான் நம்ம வைக்க போறோம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. और लेकिन 10 दिन के पहले ஆனால் 10 நாட்களுக்கு முன்பதாக परमिशन मिल गया, நமக்கு அனுமதி கிடைத்தது. पुलिस से परमिशन मिल गया, போலீஸ்ல இருந்து அனுமதி கிடைத்தது, एसपी ऑफिस से परमिशन मिल एसपी गया. ஆபீஸ்ல இருந்து கிடைத்தது. लेकिन हम लोग खामोश रहे. ஆனால் நாங்கள் அமைதியாக இருந்தோம். ठीक 10 दिन के पहले 10 நாட்களுக்கு சரியாக முன்னால मैदान पूरा सफाई किया जा रहा था एक फुटबॉल टूर्नामेंट के लिए. அந்த மைதானம் ஒரு ஃபுட்பால் டோர்னமென்ட்காக சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. जेसीबी आया, ஜேசிபி வந்தது, साफ करने वाले आए, சுத்தப்படுத்துபவர்கள் வந்தார்கள், म्युनिसिपैलिटी के लोग आए. முனிசிபாலிட்டி சார்ந்தவர்கள் வந்தார்கள். हम लोगों ने पूछा क्या होने वाला है. நாங்கள் கேட்டோம், என்ன இங்க நடக்க போகுது. यहाँ फुटबॉल खेलने के लिए एक टूर्नामेंट हो रहा है. இங்கே ஃபுட்பால் விளையாடுவதற்காக ஒரு டோர்னமென்ட் நடக்க போகிறது. बिहार भर का बड़े बड़े टीम आने वाला है. பீகார்ல இருந்து பெரிய பெரிய டீம் வர போகிறது. और इसका चेयरमैन कौन है? அவருடைய சேர்மன் யாரு? सत्यनारायण सिंह, जो हमारे विरोध में खड़ा था एक वक्त में. ஒரு காலகட்டத்தில் நமக்கு விரோதமாய் நின்ற சத்யநாராயண் சிங் அவர்கள் एमएलए रहा. எம்எல்ஏ இருந்தார். उस समय एमएलए वहां ओबरा का एमएलए था. அந்த நேரத்திலே ஓபராவை எம்எல்ஏவா இருந்தார். वही करा रहा है. அவர்தான் அதை சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். तो प्रभु ने हमारे काम का आसान कर दिया कि उसके द्वारा उसको पूरा साफ करके पूरा घेर लिया गया. தேவராய கர்த்தர் நம்ம வழியை முன்னமே செய்ய வச்சிட்டாரு. அவர் மூலமாய் முழுவதும் சுத்தப்படுத்தி முழுவதும் அதை ஆயத்தப்படுத்தினார். लेकिन अभी रह गया सवाल. இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி. हमारा प्रोग्राम और उनका प्रोग्राम क्लैश कर रहा है. நம்முடைய புரோகிராம் அவருடைய புரோகிராம் கிளாஷ் ஆகிறது. जिस दिन हम लोग प्रोग्राम रखे हैं, எந்த நாளிலே நாம புரோகிராம் நடத்த போறோமோ उस दिन उनका सेमीफाइनल्स है. அந்த நாளிலே அவர்களுடைய செமிஃபைனல். तो मैं किसी काम की वजह से बबुआ चला गया था. நான் அந்த நாட்களிலே ஏதோ ஒரு வேலையாக பபுவா போய்விட்டேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. हमारे लोगों को मैं कह के गया ताकि मैदान में काम शुरू कीजिए. எங்களுடைய ஜனங்களிடத்துல நான் சொல்லிவிட்டு அந்த மைதானத்துல வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். यहाँ हमारा कंस्ट्रक्शन डिपार्टमेंट के सारे लोग वहां पहुंच गए. கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர்கள் எல்லாரும் அந்த மைதானத்துக்கு போனாங்க. वहां पर लोगों को रोका जा रहा है. அங்கே ஜனங்களை தடுக்கிறார்கள். यहाँ फुटबॉल मैच होने वाला ஏய் இங்கே ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. जेम्स के लिए नहीं होगा. ஜேம்ஸ்க்கு நட இடம் கிடையாது. मैं बबुआ से लौट रहा था. நான் பபுவால இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தேன். मैं आपसे कहने के लिए चाहता நான் हूं, உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். मैंने कहा मैं आ रहा हूं. நான் சொன்னேன் நான் வர்றேன். मैं कुछ नहीं कहा, வேற ஒண்ணும் சொல்லல. मैं आ रहा हूं. நான் வர்றேன். 5 बजे शाम को 5 மணி சாயந்தரம் जब मैं पहुंचा, நான் அங்கே போனவுடனே सत्यनारायण अपने लोगों के साथ वहां खड़ा था. சத்யநாராயண் தன்னுடைய ஜனங்களை கூட்டிக் கொண்டு அங்கே நிற்கிறார். मुझे देख के ही वो बोलने लगा, என்னை பார்த்து அவர் சொல்ல ஆரம்பித்தார், अरे
बड़े भैया आ गए हैं, चले यार, वो तो बहुत शाम खाम को सफाई से कहते हैं सारे परमिशन होगा, इसलिए पुलिस पिटाने के चले भाग 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 के वही अपने लोगों को भगा के ले गया। அவர் சத்யநாராயண் சொல்ல ஆரம்பித்தாரு, ஏய் பெரிய அண்ணன் நிக்கிறாரு பாரு, வந்துட்டாரு பாரு. அவர் செஞ்சாருன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் அனுமதி கேட்டுட்டு தானே இங்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆகையால அவர் நிக்கிறாரு, எல்லாரும் போ போ போன்னு சொல்லி அவரே எல்லாரையும் கூட்டிட்டு போக வச்சிட்டாரு. मुझे एक शब्द भी बोलने की आवश्यकता ही नहीं पड़ा, எனக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல வேண்டிய அவசியமே அங்க இல்லாமல் போயிடுச்சு. एक शब्द को भी कहने की आवश्यकता नहीं ஒரு வார்த்தை கூட நான் போக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. सीधा एसपी ऑफिस गए, அவர்கள் நேரா எஸ்பி ஆபீஸ்க்கு போனாங்க. एसपी ऑफिस ने कहा, எஸ்பி ஆபீஸ்ல சொன்னாங்க, तुम लोग बीएमपी मैदान में खेलो ना यार, वहां उन लोगों का प्रोग्राम का परमिशन मैं दिया हूं, நீங்க போய் பிஎம்பிக்கு மைதானத்துல போய் விளையாடுங்களே, அவர்களுக்கு அங்க விளையாடுவதற்காக அவருடைய காரியங்களுக்காக நாங்கள் பெர்மிஷன் கொடுத்திருக்கோம். इन्होंने कहा कि हम लोग पूरा डेहरी में डालमिया में और इधर उधर सब अनाउंसमेंट दे दिए हैं, यहाँ पर मैच होगा. அவர்கள் சொன்னார்கள், இல்ல இல்ல டெய்ரியில அங்க இங்கே நாங்கள் எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, இங்க தான் மேட்ச் நடக்கும் சொல்லி. एसपी ने क्या कहा मालूम है? எஸ்பி சொன்ன வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? किससे पूछ के कहे हो? யார்ட்ட கேட்டு நீங்க இப்படி செய்றீங்க? तुम लोग किससे पूछे हो? யார்ட்ட கேட்டீங்க இதை செய்வதற்கு? उसने कहा मैं एमएलए हूं. அவர் சொன்னார், நான் எம்எல்ஏயா இருக்கிறேன். एसपी की बात मैं कह रहा हूं, நான் எஸ்பி உடைய காரியத்தை சொல்லுகிறேன். तुम एमएलए है, நீ எம்எல்ஏயா இருக்கிறாய், लेकिन वो लोग जो है ना उससे ऊपर के हैं. அவர்கள் அதை காட்டிலும் மேலே இருக்கிறாங்கப்பா. हम उनको दूसरा जगह नहीं दिला सकते हैं. அவர்களுக்கு வேறு இடத்துக்கு அவர்களை மாற்றவே முடியாது. मैं लिख के दिया हूं. நான் எழுதி கொடுத்திருக்கிற காரியம் அது. बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, आने वाले दिनों में इन बातों को आप देखने जा रहे हैं. வரப்போகிற நாட்களிலே இந்த காரியத்தை நீங்கள் காண போகிறீர்கள். मैं भविष्यवाणी के रूप में ही कहता हूं, நான் தீர்க்க தரிசனமாகவே இவைகளை சொல்லுகிறேன். आपकी उपस्थिति परमेश्वर के सम्मुख से निकल के हुए वो उपस्थिति अन्य शत्रुओं को भगाने जा रहा है. நீங்கள் தேவ சமூகத்திலிருந்து வருகிறீர்களே, அந்த பிரசன்னம் பிற எதிரிகளை முறியடிக்க போகிறது. तो आप कहेंगे, அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், आप कहेंगे நீங்கள் சொல்லலாம், मुझे क्या करना है, நான் செய்ய வேண்டியது என்ன, मुझे क्या करना है, நான் என்ன செய்ய வேண்டும்? व्हाट इज एडवाइस प्रभु? प्रभु आपसे क्या सलाह है? तुरंत यहोशू डरा हुआ, अभी भी डरा हुआ है. இப்பொழுதும் யோசுவா பயந்தே जैसा இருக்கிறார். मूसा के साथ था मेरे साथ वो होने वाला है, ஓ மோசேயோடு கூட நடந்த காரியம் அது என்னோடு கூட எப்படி நடக்கக்கூடும்? और धोखा नहीं दूंगा करके कहता है. நீர் சொல்கிறீர் ஏமாற்ற மாட்டேன் என்று சொல்லி. But what I should do? யோசுவா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? What is my role? मेरा रोल क्या रहेगा? 7 and 8 को पढ़ेंगे. 7வது 8வது வசனங்களை வாசிக்கலாம். इतना हो बस, அவ்வளவுதான், இது மட்டும் நீ செய். हियाव बांधकर बहुत दृढ़ होकर जो व्यवस्था मेरे दास मूसा ने तुझे दी है उन सब के अनुसार करने में चौकसी करना. और उसने न तो दाहिने मोड़ना और न बाएं, तब जहां जहां तू जाएगा वहां वहां तेरा काम सफल होगा. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. व्यवस्था की ये पुस्तक तेरे चित से कभी न उतरने पाए, इसी में दिन रात ध्यान दिए रहना, इसलिए कि जो कुछ उसमें लिखा है उसके अनुसार करने की तू चौकसी करे, क्योंकि ऐसे ही करने से तेरे सब काम सफल होंगे और तू प्रभावशाली होगा. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். A small piece of advice given by the Lord. परमेश्वर की ओर से एक छोटा सा सलाह दिया जा रहा. He not only gave you the assurance, परमेश्वर ने अश्योरेंस सिर्फ नहीं कहा, not only gave you the assignment, या सिर्फ परमेश्वर ने असाइनमेंट को दिया, not only gave you the affirmation, या न केवल अफर्मेशन को परमेश्वर ने दिया, but परंतु he gave you a piece of advice. परमेश्वर ने एक छोटा सलाह दिया. Very simple. साधारण, Be careful
in walking my ways. मेरे मार्गों में चलने में चौकस रहो। If you read the first chapter, अगर आप पहला अध्याय को पढ़ेंगे, 45,000 people came from Reuben Manasseh tribe. रूबन मनासे के गोत्र से 45,000 लोग आए हुए थे। They gave an assurance to Joshua. और वे அவர்கள் வந்து யோசுவாவுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தார்கள்। It is beautiful. They said the same thing. और बहुत सुंदर ढंग से उन्होंने कहा और लिखा भी है। 45,000 people, those who settle in the comfort zone. 45,000 लोग जो आरामदेव जगह पर के लिए ही रह गए, वे They wanted to stay in the comfort zone. जो आरामदेव जगह है वहीं वे रहना चाहते थे। That 45,000 people came before Joshua. अब यहोशू के सामने उन 45,000 ने कहा। What is their word? Read 17 and 18. 17वां 18वां वचन में उन बात को हम देखते हैं उनका। जैसा हम सब बातों में मूसा की मानते थे, वैसे ही तेरे भी माना करेंगे। इतना हो कि तेरा परमेश्वर यहोवा जैसा मूसा के संग रहता था, वैसे ही तेरे संग भी रहे। நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உம்முடைய தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக। 18th verse, कोई क्यों ना हो जो तेरे विरोध में बलवा करें, और वो जितनी आज्ञा तू दे उनको ना माने तो वो मार डाला जाएगा, परंतु तू दृढ़ और ह्याव बांधे रहे। நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன், பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும் என்றார்கள்। The affirmation comes from the people, those who settle in comfort zone. जो लोग आरामदेव जगह में ही बस गए थे, उनके मुंह से ये अफर्मेशन की बात निकल रही है। As a prophetical utterance, I tell you, मैं भविष्यवाणी के वचनों को आपके सामने भी बोलना जा रहा हूं। those who are in the comfort zone will give you assurance आरामदेव जगह में रहने वाले आपको अश्योरेंस करेंगे, to affirm what God said to you. परमेश्वर ने आपसे जो कहा उसको वे सबूत करने लायक रहेगा। Now everything vanished from the mind of Joshua. अब यहोशू के मन से सारी बातें पुरानी हट गई। He got the assurance from the Lord. परमेश्वर से अश्योरेंस उसको मिला। Not only assurance from the Lord, ना केवल अश्योरेंस मिला परमेश्वर and से, he received a new assignment from the Lord. परमेश्वर से नए असाइनमेंट को उसने प्राप्त किया। Not only that, he got the advice from the Lord. और ना केवल ये बातें, परमेश्वर से सलाह उसने प्राप्त किया। And here, through the people, he got the affirmation. और यहाँ लोगों के मुंह के द्वारा ही उनको अफर्मेशन की बात मिली। I want to tell you, मैं आपसे कहूंगा, your job, आपके काम में, your only job, आपका एक ही काम रहेगा, receive the word from above and walk in that. परमेश्वर की ओर से वचन को प्राप्त कर ले और उसी के अनुसार चलते रहे। I want to tell you, brothers, भाई मैं आपसे कहूंगा, I want to tell you, sisters, बहनें मैं आपसे कहूंगा, receive the word from the Lord परमेश्वर से वचन पाए and walk. और चले। That is your job. बस वही काम आपका Father, रहेगा। go to his presence. और इसलिए परमेश्वर की उपस्थिति में जाएं, Or go to his presence. और उसकी उपस्थिति में ही होती है। That's what people said to Joshua also. यही लोगों ने यहोशू को यही बात को कहा, God is with you. परमेश्वर आपके संग है। People want to see God is with you. लोग देखना चाहते हैं कि परमेश्वर आप संग रहते हुए। That is why in the morning he received this song. इसलिए मैंने बड़ी भोर में इस गाना को पाया, दिल ये चाहे உம்மோடிருப்பதுதான் तेरे संग रहना. உள்ளத்தின் வாஞ்சையா। If you say, Lord, अगर आप परमेश्वर से कहेंगे, not प्रभु only here, ना केवल यहाँ in every day's walk in the ministry, सेवकाई में हर दिन की दौड़ में, I will see I am with you all the time. कि मैं देखूंगा कि मैं तेरे साथ हमेशा रहते If you हुए। want to give a assurance to the Lord, अगर परमेश्वर से ये वाचा बांधने जाएंगे, if you want, you can stand and say, आप हो सकता है खड़े होके इसको कह सकते हैं, by putting your hands up, आप खड़े होके हाथों को ऊपर की तरफ फैलाते हुए कह सकते हैं, close your eyes. आंखों को बंद रखते हुए। If you feel that you should give a
word to the Lord. अगर आप चाहते हैं, मन करता है कि परमेश्वर को एक वादा या एक वाचा दे, दिल ये चाहे मेरा संग संग रहूं सदा, मर्जी हो पूरी तेरी, हाय ये तमन्ना मेरी। एक और बार, दिल ये चाहे मेरा संग संग रहूं सदा, मर्जी हो पूरी तेरी, हाय ये तमन्ना मेरी। हाथों को जोड़ के कहने पाए, कई खूपी सलोमाग, Lord, I have seen lot of things, lot of rebellion in the people. हे प्रभु, मैंने देखा कि लोगों में कई बातें, बलवा करने की बातों को मैंने देखा है, But now the time has come. लेकिन अब समय आ चुका है, People will rejoin you, rejoice over you. और लोग आप में मगन होने का समय। You are confessing, Lord, I have seen lot of rebellion. मैंने कई बलवा करने की बातों को देखा है, But I want to assure you, लेकिन मैं आपको अभी अश्योरेंस देना चाहता हूं, people will rejoice over you. आपके में लोग मगन हो जाएंगे, People will rejoice over you. आपके में प्रभु लोग मगन होंगे, They will join and stand with you. आपके साथ रहते हुए मगन होते रहेंगे। Only thing expected from God is you give a word, Lord, I will be with you all the time. You have given a promise, you will be with me, but I will also be happy to stay with you, Lord. ये की बात को परमेश्वर से आपको कहना होगा कि परमेश्वर, आपने कहा कि मैं सदा तेरे संग रहूंगा, लेकिन मैं अब कहता हूं, मैं भी सदा आपके साथ चलूंगा, रहूंगा। मुंह खोल के कहिएगा, வாய்களை திறந்து சொல்லுங்களே, at every time हर वक्त में I will be bold enough to take your presence all the time. मैं हमेशा तैयार रहूंगा आपकी उपस्थिति को लिए चलूं। I will be the carrier of his presence. हे प्रभु, तेरी उपस्थिति को मैं लिए चलूंगा। I will be the carrier of your presence. आपकी उपस्थिति को लिए चलूंगा। That will make things possible. और वो मुझे संभव कर देगा। That thing is possible. और वो संभव है। एक और बार दिल से गाएंगे, உள்ளத்திலிருந்து இன்னொரு முறை பாடலாமா? दिल ये चाहे मेरा संग संग रहूं सदा, मर्जी हो पूरी तेरी, है ये तमन्ना मेरी। यीशु मेरे प्यारे सनम, मन में बसे मेरे हरदम। यीशु मेरे प्यारे सनम, मन में बसे मेरे हरदम। मन्ना बंद हो जाए लेकिन प्रभु मेरे संग है। அப்பம் நின்று போனாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார்। Manna may not come, but God is with me. That is sufficient for me. ये मेरे लिए पर्याप्त है कि मन्ना रुक भी जाए, परमेश्वर मेरे संग होगा। That is sufficient. वो मेरे लिए पर्याप्त है। I will be the carrier of His presence. मैं उसकी उपस्थिति को लिए चलने वाले रहूंगा। In every situation, हर वातावरण में, in every need, और हर जरूरत में, in every battle, हर युद्ध में, in everything, हर बात में, I will just carry His presence. मैं उसकी उपस्थिति को लिए चलूंगा।
Lord, let it happen in the life of our people. ये प्रभु हमारे लोगों के जीवन में ये बीतने पाए. They may hear this word again and again. आप इन वचनों को, ये प्रभु इन लोग ये वचनों को बार बार सुनते रहें.